அண்ணாமலை நேற்று ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருக்காரு. உருப்படியான விஷயம். அண்ணாமலை இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த பேர் கிடைக்கும். உங்கள் பேர் நிறைய கெட்டுப்போச்சு. பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் பற்றியே பேசாதீங்கிறோம். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் இப்போ அலைன்ஸை கெடுக்க பார்க்குறார், அதனாலே ஒரு திமுகவின் ஸ்லீப்பர் செல்லுன்னெல்லாம் சொன்னேன். நிறைய பேர் கோவப்பட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளருக்கு சொல்கிறேன், மனசாட்சிப்படி பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தலைவர் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த தலைவரெல்லாம் ஆதரிக்கக்கூடாது. அவர் நல்லது சொன்னால் வாழ்த்துங்கள், கெட்டது சொன்னால் சுட்டி காட்டுங்கள்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அண்ணாமலை அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைக்க முயற்சி செய்கிறாருன்னு சொன்னேன். ரொம்ப பேர் கோவிச்சுக்கிட்டாங்க. அந்த வார் ரூமில் இருந்துக்கிட்டு இந்த வேலைக்கு இருக்கான்ல, 20,000 சம்பளம், அவனுக்கு இதுவே தானே, அண்ணாமலை திட்டிருக்காங்களா, திட்டி போடு அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லோரையும் காலி பண்ணிட்டோம், தூக்கி போட்டோம் இதை விட்டு. இருந்தாலும் இன்னும் 1-2 பேர் வரும்போது தெரியுது, ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ இன்றைக்கி திருமாவளவன் அதை பற்றி பேசியிருக்காங்க. செய்தியாளர்கள் கேட்குறாங்க, திருமாவளவன் சொல்கிறாரு, அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணியை விரும்பலை, அதை கெடுக்கணும்னு முயற்சி செய்கிறாருன்னு திருமாவளவன் சொல்கிறார். இந்த வீடியோவை பாருங்கள். அண்ணாமலை எப்படியாவது அந்த கூட்டணியை குழப்பி அதை சிதறடிக்க வேண்டும் என்று கருதுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலை இல்லாமல் அப்படி ஒரு கூட்டணி அமைவது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அந்த 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்கக்கூடாது என்று அவர் நினைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆக இப்போ உறுதியாகிடுச்சுல்ல, அதனால் அண்ணாமலை அவர்கள் உங்கள் பேர் கெட்டு போகுது. நீங்கள் இந்த கூட்டணியை கெடுத்துட்டு திமுகவை வழி ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள்ங்கிற கெட்ட பேர் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதை புரிஞ்சுக்காங்க. முக்கியமான உங்களுக்கு எதிராக நிறைய செய்தி பாட்டு இதில் டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கசப்பான செய்தியும் உங்களுக்கு சொல்கிறேன். எலெக்ஷன் டைமில் நீங்கள் கோயம்புத்தூரில் நிற்கும்போது, கோயம்புத்தூரை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலங்கள் உங்களுக்கு அரசியல் நன்கொடை கொடுத்துருக்காங்க. உங்களுக்குன்னா இல்லை, பிஜேபிக்கு. அவங்க மத்திய அரசாங்கத்தில் ஆளும் கட்சி, அவங்ககிட்ட நல்ல பேர் வச்சுக்கிறணும்னு சொல்லி மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நிறையா நன்கொடை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு செலவு பண்ணியிருக்கீங்க, கட்சிக்கு அது போய் சேரல. வானதி சீனிவாசன் உட்பட்ட மற்ற தலைவர்கள்லாம் இவர்களெல்லாம் போய் கண்டுபிடித்து யார் எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டை எடுத்து அது கட்சிக்கு சேரலைங்கிற ஆதாரங்களை எடுத்து அமித்ஷாவுக்கு அனுப்பியிருக்காங்க. அமித்ஷா அதை விசாரித்து மிகப்பெரிய கோபம் என்ன அடைஞ்சிருக்காருன்னா, அவர் மற்றவங்ககிட்ட வாங்குகிற பணத்தை பற்றி நான் கவலைப்படல, திமுககாரவங்ககிட்ட வாங்கினாங்க, மந்திரிகிட்ட வாங்கினாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு என்கிட்ட வருது, அதை பற்றி நான் கவலைப்படல. நம்ம கட்சிக்கு கொடுத்த இந்த நன்கொடையை அவர் எப்படி எடுக்கலாம், அது கட்சிக்கு தானே சேரணும் அப்படின்ட்டு அந்த சம்மந்தப்பட்டவர்கள்ட்டெல்லாம் விசாரணை பண்ணி அந்த பணத்தை அண்ணாமலையிடமிருந்து திரும்ப வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுல அமித்ஷா ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அதனால் இந்த நன்கொடை எந்தெந்த தொழிலதிபர்கள் கொடுத்தாங்களோ அதுக்கு இவங்க கொடுத்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து, வானதி சீனிவாசன் கொடுத்த ஆதாரம், இன்னும் 1-2 பிஜேபி தலைவர்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த பணத்தை அண்ணாமலையிலிருந்து மீட்கணுங்கிறதுல அமித்ஷா மிகவும் உறுதியாக இருக்கிறார், மிகவும் கோபமாக இருக்கிறார். அதற்கான விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அண்ணாமலைக்கு இனி பிரச்சனைகள் அதிகமாகும். நீங்கள் தயவு செய்து இந்த கூட்டணியை பற்றி பேசாதீங்க, கூட்டணியை கெடுக்காதீங்க, அது நாட்டுக்கு நல்லதல்ல. இந்த திருட்டு கூட்டத்தை எனக்கு உங்கள் மேலே நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ணாமலை மேலே எனக்கு போடுறாமல், எனக்கு என்ன போடுறாமல், அண்ணாமலை எப்படி போனேன், எனக்கு என்ன அண்ணாமலை என்ன எனக்கு இதுவா, என்னுடைய அனுபவம் ஒரு வயசு கிடையாது. அவர் தப்பாக பேசுனா நாங்கள் சுட்டி காட்டத்தான் செய்வோம். எல்லாரையுமே சொல்கிறோம்ல, யார் தப்பாக பேசுனாலும் பிடிக்கிறோம்ல, சொல்கிறோம்ல. அது மாதிரி தான் அவர் தப்பாக பேசுனார். அவரெல்லாம் எங்களுக்கு போட்டிங்கிறது அவசியம் இல்லை. என்னுடைய லைன் வேறு. நான் நீதித்துறையில் இருக்கேன், என்னுடைய சொந்த உழைப்பில் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். அரசியல்வாதிகள் மாதிரி மற்றவன் பணத்தை போய் நாங்கள் கொள்ளையடிக்கிற ஆளுங்க நாங்கள் கிடையாது. எங்களுக்கெல்லாம் அவர்கள் எதிரிகள் கிடையாது. சுய உழைப்பில் இன்றைக்கு வரை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். நேர் வழியில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். தப்பான வழியிலெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சல. அவர் எனக்கு போட்டியா?
நாங்கள் இது சொல்கிறோம், ஒரு அரசியல் விமர்சனத்துக்காகத்தானே அவர் பேசணும். அதனால் அண்ணாமலைக்கு நான் சொல்வது, உங்கள் மேலே எனக்கு அரசியல் ரீதியாக இருக்கிற கோபமே திமுகவை சேர்ந்தவர்களை நீங்கள் பாராட்டி பேசும்போது தான் எனக்கு கோபம் வருகிறது. ஈவேராவெல்லாம் ஒரு தடவை பேசுனீங்க, இந்த நாட்டுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார், அது நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கு கோபம் வருது. அப்படிலாம் பேசக்கூடாது. கருணாநிதி சமாதிக்கு போகும்போதே எனக்கு கோபம் வந்தது. அவர் கலைஞர் ஐயாங்கிறீங்க, இது ஐயாங்கிறீங்க, கனிமொழியை அறிவுசார் இதெல்லாம் பேசும்போது உங்களை நாங்கள் எதிரியாக பார்க்கிறோம். இல்லாவிட்டால் நீங்கள் எங்களுக்கு எதிரி இல்லையே. எங்களுக்கு திமுக எதிரி. காரணம் என்ன? திமுகவுக்கு எங்களுக்கு பங்காளி சண்டையா? அவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள். கடவுளெல்லாம் ஒரு காலத்தில் செருப்பால் அடித்தோம், அப்போ அவன் நமக்கு எதிரி தானே. தெய்வத்தை கும்பிடும் எங்களை போன்றவர்களுக்கு அவர்கள் எதிரிகள். அதுதான் கொள்கை ரீதியாகத்தான் அவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கப்புறம் ஊழல். அதுக்கப்புறம் அவர்களை போய் யார் ஆதரித்தாலும், அவர்களுக்கு ஆதரவாக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களும் எங்களுக்கு எதிரிகள். அதனால் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா தான் நான் இது பண்ணி தான் பேசுகிறோம். இன்றைக்கி நல்ல விஷயம் சிலதை சொல்லியிருக்கார் அண்ணாமலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் யூனிட் சிறப்பு அதிகாரிகள்னு 3 பேரை போட்டாங்கல்ல ஹைகோர்ட்டில், அவங்க செய்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. அருமையான விஷயம். இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு பேசுங்க. அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாருன்னா, ஞானசேகரன் மொபைல் ஃபோனை எடுக்கிறாங்க, அதில் மற்ற பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் இருக்குது. அப்போ இந்த 3 பெண் அதிகாரிகளும் மனசாட்சி உள்ளவங்களாக இருந்தால், உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கல, இந்த 3 பெண் அதிகாரிகளும் நீங்கள்லாம் காவல்துறைக்கு லாயக்கா? ஒரு காவல்துறை அதிகாரியாக ஒரு குற்றத்தை பார்த்தா ரத்தம் கொதிக்கணும். அந்த ரத்தம் கொதிக்கவே இல்லையே 3 பேர்த்துக்கும். அப்போ நீங்கள் அன்ஃபிட்டு. நீங்கள்லாம் காவல்துறையில் இருக்காதீங்க. மனசாட்சிப்படி ராஜினாமா பண்ணிட்டு போய் வீட்டை போய் வேலையை பாருங்கள். நீங்கள்லாம் அவரில் இதே கிடையாது. அவர் சொல்கிறபடி வேறு ஒரு பெண்ணோட ஒரு வீடியோ இருந்தால் மனசாட்சி உறுத்த வேணாமா? இன்னொரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காள, இவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கானே, அந்த பெண் சம்மந்தப்பட்டதில் இவனை கைது பண்ணலையே அப்படின்னு அதை எடுத்து விசாரித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையும் கூப்பிட்டு, அந்த சார் நிறைய பெண்கள்கிட்ட இவன் அந்த சாரை அந்த சாருக்கு நிறைய பெண்களை இதே மாதிரி பண்ணி அவன் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருப்பான் அப்படின்னு ஒரு சமுதாய கடமையோட அந்த சாருங்கிறவனை யாருன்னு பார்த்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும்ல. அது மா சுப்பிரமணியாக இருந்தாலும் சரி, வட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, இல்லை அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, இதைத்தானே நீங்கள் பண்ணணும். அந்த கடமையை தவறிட்டு இங்கே பண்ணாமல சொல்கிறது. அவனுடைய வீடியோ, அவனுடைய மொபைல் ஃபோன்லேருந்து வீடியோ இருந்ததுங்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போகிறீங்க? 3 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு போங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இந்த பொழப்பா பிழைக்கிறது நீங்கள்லாம் இப்போ காவல்துறை அதிகாரிகள்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கப்புறம் சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஞானசேகரன் பேசியிருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசியிருக்கான் குற்றம் முடிந்த உடனேயே. அதையும் நீங்கள் உங்கள் அறிக்கையில் கொடுக்கல. மற்ற காவல்துறை அதிகாரிகள் யார் யார்கிட்ட பேசியிருக்கான்னு பேரெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் விசாரிச்சிங்களா? அவர்களை என்ன தண்டனை கொடுத்தீங்க? இவனுடன் தொடர்பு இருந்தால் இது மாதிரி விஷயங்களில் அவங்களுக்கு உடந்தையாக இருந்தாங்களா? இதெல்லாம் விசாரிக்கணும்ல. எதையுமே இல்லாமல் சும்மா அப்படியே நுனிப்புல் மேய்ந்த கதையாக போயிருக்கீங்க. அதனால் அண்ணாமலை சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அந்த அதிகாரிகள், சிறப்பு பிரிவு அதிகாரிகள் 3 பேரையும் தண்டிக்கணும். 3 பேரும் குற்றவாளிகளை ஹார்பரிங் த கிரிமினல், குற்றவாளிகளை காப்பாற்றுனீங்கன்னா நீங்கள் 3 பேரும் குற்றவாளிகள். எங்களுக்கெல்லாம் ஆட்சி இருந்தால் 3 பேர்த்தையும் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புவோம். நீங்கள் எல்லாம் அந்த பதவிக்கு லாயக்கா? இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுப்பீங்க? அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற 3 சிறப்பு அதிகாரிகளும். அடுத்தது அண்ணாமலை சொல்கிறார், இது சிபிஐக்கு அனுப்பணும். சட்ட ரீதியாக அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் லெவல் பெண்டிங் இருந்தால், விசாரணையில் நிலுவையில் இருந்தால் மட்டும் நீங்கள் சிபிஐக்கு கேட்கலாம். இது நீதிமன்றத்துக்கு போய் இது தீர்ப்பு கொடுத்து ஆகிவிட்டது. அதனால் இதில் ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த பெண்ணின் வழக்கறிஞர் இதில் அப்பீல் பண்ணணும். இன்டர்வியூனர் இதில் போட்டு அப்பீல் பண்ணுங்கள். அப்பீலில் கேளுங்க, இதில் பல தவறுகள் நடந்திருக்கு. அந்த ஏரோப்ளேன் மோடில் இருந்து இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய அந்த வீடியோ இதுலேருந்து அத்தனையும் சொல்லி இதை மீண்டும் விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுப்புங்க அப்படின்னா, அந்த விசாரித்த கோர்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. மறுபடியும் இதெல்லாம் ஒழுங்காக விசாரி. அப்போ எந்த நீதிபதியாக இருந்தாலும் பயந்துக்கிட்டு ஒழுங்காக இதெல்லாம் விசாரிப்பாங்க. ஒருவேளை அப்படி இது இருந்தால் நீங்கள் அந்த நீதிமன்றத்திலே கேட்கணும், அது மறுபடியும் விசாரணை நடத்தணும். அந்த விசாரணையை சிபிஐ ஒன்றுக்கு லாயக்கு இல்லாதவங்க. அதை சொல்கிறேன்.
இல்லைன்னா வேறு மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிகளிடம் இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு பிரிவு வேறு மாநிலத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் 2-3 பேர்கிட்ட கொடுத்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு கேளுங்க. சிபிஐட்ட கேட்டிங்கன்னா அவன் இதை விட சொதப்புவான். 10 வருஷம் ஆகும், 5-6 வருஷம் ஆகும், வழக்கு நீர்த்து போகும்.